இந்த வீடியோல சர்க்கரை நோயாளிகளுக்கு ஏன் தோள்பட்டை வலி அதிகமா வருது? அந்த தோள்பட்டை வலி அல்லது அந்த ஃப்ரோசன் ஷோல்டர்ங்கிற கண்டிஷன் ஏன் வருது? அதை எப்படி சரி பண்ணணும்ங்கறத பத்தி நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் இந்த ஷோல்டர் ஜாயிண்ட்ட சுத்தி க்ளெனோஹியூமரல் ஜாயிண்ட் கேப்சூல்னு ஒரு பாதுகாப்பு உறை இருக்கு. இது கொலாஜன்னால ஆனது. கொலாஜன்ங்கிற ஒரு புரோட்டீனால ஆனது. சோ நம்ம ரத்தத்துல சர்க்கரையின் அளவு அதிகரிக்கும் பொழுது இந்த சர்க்கரை வந்து அந்த கொலாஜன்ல போய் டெபாசிட் ஆக ஆரம்பிக்கும் போது அந்த கொலாஜனோட ஃபிளெக்சிபிலிட்டி குறைய ஆரம்பிக்கும். அப்போ அந்த பெர்சன் வந்து ஆட்டோமேட்டிக்கா அவங்களுக்கு வந்து கையை தூக்கி மடக்கிற அந்த ரேஞ்ச் ஆஃப் மோஷன் குறைய ஆரம்பிக்கிறத ஃபீல் பண்ணுவாங்க. அது போக சர்க்கரை அதுல டெபாசிட் ஆகிறதுனால இன்ஃப்ளமேட்டரி ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகும். இந்த இன்ஃப்ளமேட்டரி ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகிறதுனால அவங்க பெயினும் ஃபீல் பண்ண ஆரம்பிப்பாங்க. இதுக்கு வந்து அவங்க சில ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி மெடிகேஷன்ஸும் பிசியோதெரபி அண்ட் ரீஹபிலிட்டேஷன் எக்ஸசைஸ் பண்ணிட்டே இருப்பாங்க. ஆனா பெரிய அளவுல மாற்றம் இருக்காது. அதுக்கு முக்கியமான காரணம் அவங்க இதுக்கு மூல காரணமான சர்க்கரையின் அளவை கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்துட்டு அதோட சேர்த்து இந்த ரீஹபிலிட்டேஷன் அண்ட் பிசியோதெரபி எடுத்துக்கிட்டாங்கன்னா ரொம்ப ஈஸியா இந்த ஃப்ரோசன் ஷோல்டர் கண்டிஷன்ல இருந்து அவங்க வெளியே வர முடியும். இத உங்க நண்பர்களுக்குள்ளோ உங்க வீட்ல யாருக்காவது இந்த கண்டிஷன் இருந்தாலும் இந்த வீடியோவை ஃபார்வர்ட் பண்ணுங்க. இந்த சேனலோட நோக்கமே நிறைய பேருக்கு மெடிக்கல் அவேர்னஸ் கிரியேட் பண்றதுதான். சோ இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. இது சம்பந்தமா ஏதாவது உங்களுக்கு ஆலோசனை தேவைப்பட்டுச்சுன்னா என்னை அணுகலாம். ரொம்ப நன்றி.